இது பொது நலம், நம்ம கூட பிடிக்கிறது சுயநலம். எனக்கு சுயநலம்லாம் பிடிக்காது. தத்துவமா பேசுற. இன்னொரு தடவை மலையில்களை நனைஞ்ச கால் கையெல்லாம் ஒடிச்சிருவேன். குரு 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 கும்பிடுறப்பா, உள்ள போப்பா. இல்ல ப்ளீஸ் கேளுப்பா. குரு என்னங்க நீங்க அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறப்ப கூட அவனை வீட்டுல இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. குரு அவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, அப்படித்தான் இருப்பேன். 50-40ங்கறா விட்டா பேஜலன்றோ போல இருக்கு. நீ வாப்பா வந்து ரெஸ்ட் எடு. என்னது ரெஸ்டா? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி தலை நிறைய முடி இருந்துச்சு. உன்னை நினைச்சு இப்படி ஆகி போச்சு. என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டேய் நீ எப்படி வாழ போறங்கற பயம்டா. நீங்களே வாழ்ந்துட்டீங்க, நான் வாழ மாட்டேனா? மாமா என்ன லவ்ங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங்ஸ் இல்ல? நானே ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஆளு. என்னை பார்த்து ஒன்று செய்யாதுன்னு சொன்னா அதைத்தான் முதல்ல செய்வேன். அப்படிப்பட்ட என்ன பார்க்க கூடாதுன்னு நானுங்க பார்த்தேன், பேசக்கூடாதுன்னு நாங்க பேசினேன், லவ் பண்ணாதான் நானுங்க லவ் பண்ணேன். ஆனா இப்பதான் புரியுது, அஞ்சலி இல்லாம என்னால வாழ முடியாது மாமா. மாப்பிள்ள, காதலுங்கிறது 2வது வாய்ப்பாடு மாதிரி ரொம்ப ஈஸி. ஆனா அதே காதல் 2வது உலகப்போர் மாதிரி ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பன் ஒரு கேடி 2ஆ கிழிச்சிருவான் பாத்துக்க. குரு அக்கா என்னம்மா? முருகர் கோயில் விபூதிப்பா, இத பூசிக்கிட்டா ஜுரம் விட்டுரும். ரெஸ்ட் எடுத்துக்க. மாமா அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் பண்ண. இந்த நேரத்துல அஞ்சலி வீட்டுக்கு போனா அவங்க அப்பன் போன் எடுத்தானா உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவான். பரவாயில்ல பண்ணு மாமா. ஹலோ, அஞ்சலி இருக்காளா அங்கிள்? நீ யாரு? நான் அவ ஃப்ரெண்டு நீலிமா பேசுறேன். என்னம்மா இந்த நேரத்துல? சாரி அங்கிள், அஞ்சலி இந்த நேரத்துல படிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சேன். இல்லம்மா, அவளுக்கு ஃபீவரா இருக்கு. சரி ஒரு நிமிஷம் இரு. அஞ்சலி, என்ன டாடி? போன் எடுத்து பேசு. சரி. அஞ்சலிக்கு ஃபீவரா? குடு. ஹலோ அஞ்சலி, குரு பேசுறேன். குரு போனை வச்சிடு. ஃபீவர் எப்படி இருக்கு? சாதாரண ஃபீவர் தான் குரு. உன்னை பார்க்கணும் போல இருக்கே அஞ்சலி. ஐயோ குரு ப்ளீஸ், அப்பா கீழே இருக்காங்க. பாகிஸ்தான்காரன். அஞ்சலி, யாராவது போன் எடுத்தாங்களா? இல்லையே. உனக்கு எதுக்கு திடீர்னு ஃபீவர்? டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டியா? சரி, நாளைக்கு காலேஜ்க்கு வருவியா மாட்டியா? சரியாயிடுச்சுனா வரேன். அனாவசியமா டென்ஷன் ஆயிட்ட. இந்த நேரத்துல யாரா போன் பண்றதுன்னு டவுட். காட்டியான வச்சிட்டான். அப்பா அஞ்சலி, நாளைக்கு காலேஜ் வருவியா மாட்டியா? வரேன். அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க. போன் வச்சிடு. சோ என்னடா போன் வச்சிட்டா. அஞ்சலியை பார்க்கணும் போல இருக்கே. சரி வா, வீட்டுக்கு போலாம். ஏய், என்ன நினைச்ச கிளம்புற? நினைச்சதை முடிச்சிடணும். மாப்பிள்ள, அப்படியே எகிரி குச்சி உள்ள போயிரு. ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு விசில கொடு. எதுக்கு? நான் ஓடுறதுக்கு தான். நான் கொடுக்க மாட்டேனே. குடுக்காட்டி ஓடிடுவேனே. சி, நீ எல்லாம் ஒரு மாமா. மச்சே, டைம் என்னாச்சு? மணி 2 ஆச்சுடா. போனோமா மேட்ரை முடிச்சோமா வந்தமான்னு இருக்கவே மாட்டாங்க. என்ன பண்றானே தெரியலையே. ஏய், யாரா நீ? வண்டி ரிப்பேர் சார். ஒட்ட அண்ணா, போய் என்னன்னு செக் பண்ணு. வண்டிக்கு என்னாச்சு? தெரியல சார். நான் தெரியல. தள்ளு. அண்ணா, வண்டி உண்மையிலே ரிப்பேர். ஏய், ராத்திரி நேரத்துல இங்க நிக்க கூடாது, கிளம்பு. சரி சார். சும்மா இரு. ஐயோ ப்ளீஸ் போயிடு குரு. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. என்ன இது? இதுவா முருகர் கோயில் விபூதி. அம்மா எனக்கு வச்சு விட்டாங்க. சரி, இதை அப்படியே உனக்கு வச்சு விட்டு பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். இதை வச்சா ஜுரம் குறைஞ்சிருமா? என்ன அப்படி பாக்குற? ரொம்ப பிடிச்சிருக்கு குரு. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட் இங்கே டேரா போட்டுட்டுமா? ஐயோ வேணாம், போயிடு ப்ளீஸ். இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டீங்களே. சரி சரி வரேன். என்ன? ஒரு முத்தம் கொடு.
முருகரால ஒரு முத்தம் கிடைச்சது. அஞ்சலி, அவன் செஞ்ச முதல் தப்பு உன் மனசுக்குள்ள வந்தது. அதை விட பெரிய தப்பு இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்தது. இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கொன்னே போட்டுடுவாரே. எஸ், வாட் இஸ் திஸ்? நைட்டி. என்ன நைட்டி? இதை வெள்ளக்காரன் எதுக்கு கண்டுபிடிச்சான் தெரியுமா? பெட்ரூம்ல அவன் பொண்டாட்டி நைட்ல போட்டு தூங்குறதுக்காக கண்டுபிடிச்சான். அதை வாங்கி நீங்க நம்ம ஊர்ல போட்டுக்கிட்டு பீச்சுக்கு வாக்கிங் போனீங்க, விட்டோம். பூத்துக்கு பால் வாங்க போனீங்க, பரவாயில்லன்னா. கடத்தருவுக்கு கடுகு வாங்க போனீங்க, கண்டுக்கல்ல. எல்லாரும் பாக்குற மாதிரி வாசல குனிஞ்சு கூட்டினீங்க, கூட்டின வாசல கோலம் போட்டீங்க, அதையும் விட்டோம். அதையும் தாண்டி இப்போ காலேஜ் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டீங்க. இனிமே உங்களை விட்டா தமிழ்நாடு தாங்காதடி. இனிமே நைட்டி நைட்ல மட்டும்தான் போடணும். என்ன போகுது? உங்க ஒப்ப திரும்ப உங்களை போட்டு திரும்ப அடிக்கிறாங்க, நீங்களும் பேசாம நிக்கிறீங்க. டென்ஷன்டா டென்ஷன். நான் தான் அடிக்க சொன்னேன். என்ன மெண்டல் ஆயிட்டானே? இந்த வீரபாகோட உடம்புல பழைய பவர் குறையாம இருக்கான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சுடா. அவங்க காதல ஏன்டா என்கிட்ட முன்னாடி சொல்லல? அம்மா தான் சொல்ல வேண்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டியதானே? என்ன அம்மா ஆத்தாங்கற? அருணாச்சலம் வேணா, வேற 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 என்ன செய்யலாம்னு யோசி. என்ன அவனை பத்தி அவ்வளவு யோசிக்க சொல்றீங்க? நான் யோசிக்கிறது அவனை பத்தி இல்ல, காதலை பத்தி. அந்த காதலுக்கு முன்னாடி நம்ம ரவிடிசம் குண்டாயிஸ் எல்லாம் இதுதான். டேய் ரவி, நீ ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போ. அவன் அப்பா அம்மாக்கு ஒரு வார்னிங் கொடு. சரிண்ணே. என் பொண்ணு பக்கம் அவன் திரும்பி பார்த்தா அவன் தலை தமுக்கு மைதானத்தில் கிடக்குன்னு சொல்லிடுறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஜுரம் வர்றதுக்கு முன்னாலேயே மாத்திரை சாப்பிடுறவங்க. அடி உதயம் அவசியம் இல்ல, வார்த்தை போதும், போ. அம்மா, அப்பா என்னாச்சு? மாமா என்ன இதெல்லாம்? வீரபாகோட ஆளுங்க வந்திருந்தாங்க. ஏய், என்ன உடைக்கிறீங்க? யாரா நீங்க? என்னங்க இது மாதிரிலாம் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். ஐயோ, யோ, யாரையா நீங்க? ஏன் வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் உடைக்கிறீங்க? நீ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கற சாதாரண ஆளு. ஆனா உன் பையன் வீரபாகன்னா பொண்ணு பின்னாடி சுத்துறான். டிவி போயிட்டுனா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் போயிடுச்சுனா ஏதோ ஒரு ஸ்கீம்ல வாங்கிக்கலாம். உன் பையன் போயிட்டா கஷ்டம் இல்ல. உன் பையன் கிட்ட சொல்லி வை, செத்து போயிடுவான்டா. என்னப்பா இதெல்லாம்? நாமெல்லாம் பொழுது விடிஞ்சதும் 10 எறும்பு சாப்பிடணுமே அரிசி மாவுல கோலம் போடுறவங்க. ஆனா அவங்க அப்படி இல்ல. பொழுது விடிஞ்சதும் எத்தனை பேருக்கு வாக்கரிசி போடலான்னு கணக்கு பண்றவங்க. அப்படிப்பட்ட குடும்பத்து பொண்ணோட காதல் உனக்கு வேண்டாம்ப்பா. என்னங்க சொல்லுங்க, அந்த பொண்ணை மறந்துட சொல்லுங்க. ஏன், எதுக்கு மறக்கணும்? என்னங்க அப்படி சொல்றீங்க? அவன் தப்பு செஞ்சிருந்தான்னா நாம கோவப்படத்துல அர்த்தம் இருக்கு. பையன் சிகரெட் பிடிச்சான்னா உடம்பு கட்டு போயிடுமேன்னு வேணான்னு சொல்லலாம். பையன் கண்டபடி ஊரை சுத்தினான்னா எதிர்காலம் பாழா போயிடுமேன்னு வேணான்னு சொல்லலாம். ஆனா தான் பையனை காதலிக்காதன்னு சொல்ற உரிமை எந்த அப்பனுக்கும் கிடையாது. காதல்ங்கிறது வயசு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, மனசு சம்பந்தப்பட்டது கூட. திடீர்னு போய் அவளை மறந்துன்னு சொன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுது? டேய் குரு, நீ அந்த பொண்ணையே காதலிடா. அவங்க அப்பா என்ன புடிங்கறான்னு பார்க்கலாம். நீங்க அவனோட அப்பாங்க, நீங்களே இப்படி அவனை தூண்டி விடுறீங்களே. நம்ம புள்ள புத்திசாலியா இருந்தா நமக்கு மட்டும்தான் நல்லது. தைரியசாலியா இருந்தான்னா 4 பேருக்கு நல்லது. என் பையன் அந்தஸ்துல வேணா ஏழையா இருக்கலாம், ஆனா அடுத்தவங்க முன்னாடி கோழையா இருக்க கூடாது. ஏய் குரு, நீ காதல்ல ஜெயிக்கணும். போராடுறவன் தான் ஜெயிப்பான். நீ ஜெயிக்க பிறந்தவன், போராடு.